ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் புகழ் ஜென்சி ரைடர். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:40 ஆகுது. 12:40. காலைல ஒரு 10 o'clock ஆரம்பித்தேன். ஆன்லைன் போனேன் 10 o'clock, 10 மணிக்காக போனேன். இதுவரை 8 ஆர்டர் ஓட்டியிருக்கேன். இப்போ இந்த கேமரா ஹோல்ட் பண்ணுற இது நெட்டை டைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த நகமும் சேர்த்து டைட் ஆகிடுச்சு. செம்மையாக வலிக்குது. பரவாயில்ல, நேற்று மாதிரி இல்லை. இன்றைக்கி ஓரளவுக்கு டக்கு டக்குன்னு ஆர்டர் வருது. ரைடர்ஸ் அவ்வளோவா இல்லை இன்றைக்கி ஸ்டோரில். ஐயோ, நேற்று மாதிரியே இன்றைக்கும் ஃபஸ்ட் ஆர்டர் பக்கத்துலேயே போட்டாங்க. நானும் ஐயோ இன்றைக்கும் அதே மாதிரியே நினச்சேன். இல்லை பரவாயில்ல, அதுக்கப்புறம் ஆர்டர்லாம் கொஞ்சம் அளவுக்கு நல்லா வந்துச்சு. ஈசிஆர்லலாம் ஒரு வில்லா வாங்கி வாழ்ந்தால் ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் போல். பணம் தான் போல் எல்லாமே. பணம் இருக்கவங்க தான் ஜாலியாக வாழ்கிறாங்க. அந்த நகம் இன்னும் வலிக்குது நண்பா. அது அந்த நெட்டில் சேர்த்து அப்படியே டைட் பண்ணா அது அப்படியே ஒரு மாதிரி நகம் வலிச்சுட்டே இருக்குது. அப்படியே நகம் வளைஞ்சிடுச்சு ஒரு மாதிரி. அப்படியே இந்த 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 பக்கமாக அப்படியே வளைஞ்சிடுச்சு. அதனால் வலி ஒரு மாதிரி வலிச்சுட்டே இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி குத்திட்டே இருக்குது நகத்துள்ள. வலிக்கல. ஒன்று மட்டும் சொல்கிறேன் நண்பா, ரிஸ்க் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் ரெக்ரெட். ரிஸ்க் எடுங்க, தப்பே இல்லை. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல ரிஸ்க் எடுங்க. ஆனால் அதை நீங்கள் கொஞ்ச நாள் போயிட்டு ஒரு வேளை யோசிப்பீங்க, ஐயோ அந்த மாதிரி பண்ணியிருக்கலாமோ, ஒரு வேளை பண்ணியிருந்தா ஜெயிச்சிருப்போமோ அப்படின்னு யோசிப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த இப்போ போன வயசும் திரும்பி வராது. அதனால் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், தப்பே கிடையாது. ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை நாளைக்கு பியூட்டிஃபுல்லாக மாற்றிக்கலாம். ஸ்டார்ட் நவ் அண்ட் மேக் இட் பியூட்டிஃபுல் டுமாரோ. சரியா நண்பா? ஸ்டார்ட் பண்ணுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணுறது டைம் ஆகும் தான், தப்பே இல்லை. டைம் எடுத்து பொறுமையாக பண்ணுங்க. ஜஸ்ட் பிலீவ் இன் யுவர் டெஸ்டினி நண்பா. எவ்ரி பெயின்ஃபுல் ஸ்டோரி அஸ் எ பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷன். ஓகேவா? நீங்கள் போகிற பாதை எவ்வளோ கஷ்டமாக வேணா இருக்கலாம், ஆனால் போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் அழகாக இருக்கும். இப்போ நான் ஒரு மோட்டோ விளாக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் லடாக் போகிறேன். எதுக்காக போகிறேன்? போகிற வழிலாம் கஷ்டமாக இருக்கும். வண்டியில் போகிற மாதிரினா போகிற வழிலாம் அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ இதை தாண்டி தான் போகணும். ஆனால் அந்த டெஸ்டினேஷன் அது எவ்வளோ அழகாக இருக்கும். போய் சேர வேண்டிய இடம் டெஸ்டினேஷன் அழகாக தான் நண்பா இருக்கும். அதனால் இன்றைக்கி கஷ்டப்படுறீங்களா, தப்பே இல்லை. நாளைக்கு அது நீங்கள் உங்களோட டெஸ்டினேஷன் நல்லா தான் இருக்கும். ஐயோ நம்ம ஒரு வேளை தோற்றுருவோமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒரு வேளை ஜெயிச்சிட்டா அப்படின்னு நினைங்க. தோற்றுருவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஜெயிச்சிருவோம், ஜெயிச்சிட்டா அப்படின்ட்டு நினைங்க. ஒரு வேளை ஜெயிச்சிட்டா அவ்வளோதான் அப்படின்ட்டு நினைங்க. உங்கள் மைண்டை நீங்கள் ஒத்து வச்சாலே போதும். மற்ற யாருமே ஒத்து வைக்கணும்னு அவசியமே இல்லை. அவ்வளோதான், நம்ம ஜெயிச்சிட்டோம், அவ்வளோதான் அப்படின்ட்டு உங்கள் மைண்டை நீங்கள் ஒத்துக்க வச்சுட்டாலே போதும். அதுதான் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே. இன்னொன்று முக்கியம் நண்பா, கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின், இது எல்லாமே முக்கியம். உங்கள் கோலை நோக்கி நீங்கள் போகிறீங்கன்னா கன்சிஸ்டன்சியாக இருக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கணும். வண்டியை இந்த மாதிரி பள்ளத்துலலாம் விட்டால் கஷ்டமாக இருக்குது நண்பா. என் வண்டியே இல்லை, ரெண்டல் வண்டி தான், இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இதை என் வண்டி மாதிரி பார்த்துக்கேன் இவனை. சரி நண்பா, நான் சாப்பிட்டு ஸ்டோருக்கெலாம் போயிட்டு ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்கேன் என்னான்னு கொஞ்ச நேரம் சின்ன கண்டினியூ பண்ணுறேன். திரும்பி வீட்டுக்கு போவோம்ல, அப்போ கண்டினியூ பண்ணுறேன். வெல்கம் பேக் நண்பா. டைம் பார்த்தீங்கன்னா 10:15 ஆகுது. 10:15. இன்றைக்கி ரொம்ப நேரம் ஓட்டிட்டேன். இந்த அதான் நேற்றே சொன்னல வீக்லி அது ஓட்டணும்னு சொல்லிட்டு இன்னொரு 6 மணி நேரம் பாக்கி இருக்குது. இந்த சாயந்தரம் 5லேருந்து நைட்டு 11 மணிக்குள்ளே வரையும். ஐயோ எனக்கு டயர்டாகவே இல்லைங்க. இந்த லாஸ்ட் ஒரு ஆர்டர் செம்ம சொதப்பல் ஆயிடுச்சு.
ஒரு 3 பொருள் ஆர்டர் வந்துச்சு. அதில் வந்து ஒரு பொருள் இல்லை, கரெக்டாக ஒரு 9-10 ஸ்கேன் பண்ணேன். ஸ்கேன் பண்ணாதான் எனக்கு ஆர்டர் வரும். 9-10 ஸ்கேன் பண்ணேன். எனக்கு அந்த ஆர்டர் வந்து கரெக்டாக ஒரு 9:45 தான் வந்துச்சு. அரை மணி நேரம் உட்காந்து அந்த ஆர்டருக்கு. சரி லாஸ்ட் ஆர்டர் வந்து போட்டு முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஆர்டருக்கு அரை மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். அந்த 9:45 வந்துச்சு. ஆர்டர் பிக் பண்ணிட்டு அந்த பொருளுக்காக ஒரு 10-15 வெயிட் பண்ணுறேன், 20 நிமிஷம் வெயிட் பண்ணுறேன். அவங்ககிட்ட இந்த மாதிரி அந்த ஒரு பொருள் இல்லைன்னா நீங்கள் அதை கேன்சல் பண்ண நீங்கள் அவங்களே பண்ணலாம். அவங்க ஒரு 1/4 மணி நேரம் மேலே ஆகிட்டாலே அந்த ஸ்டோர் மேனேஜர் வந்து அந்த பொருள் இல்லைன்னு கஸ்டமர்கிட்ட பேசி ரீஃபண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா கையில் காசு கொடுத்துருவாங்க, அவங்ககிட்ட போய் காசு கொடுக்க சொல்லி. நானும் சொல்கிறேன் கேட்கவே மாட்டாங்க. எனக்கு வேறு வீக்லி இன்சென்டிவ் வருது, 3 ஆர்டர் மேலே டிலே பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நான் 2 ஆர்டர் டிலே பண்ணிட்டேன். ஒரு டைம் வந்து லாஸ்ட்டு போகிறப்ப வந்து ரிட்டன் ஆர்டர் இருந்துச்சு. திரும்பி எங்கள் ரூமை தாண்டி அங்கே போயிட்டு திரும்பி ரிட்டன் பண்ணிட்டு திரும்பி ஸ்டோருக்கு வரணும். என் வண்டியில் வேறு சார்ஜ் இல்லை. ஆனால் ரிட்டன் ஆர்டர் வந்துச்சு, அதை டெனி பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஒரு டைம் அதிக வெயிட்டான பொருள் வந்துச்சுன்னு சொல்லி டெனி பண்ணேன். அதுவும் ஏன் பண்ணாலும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து உள்ளே வண்டி விட மாட்டாங்க, தூக்கின்னு போக முடியாது. அதனால் டெனி பண்ணேன். இது 3வது டெனி தான், கடைசி டெனி. இதுக்கப்புறம் பண்ணாலும் அதுக்கப்புறம் வீக்லி இன்சென்டிவ் வராது. நானும் வெயிட் பண்ணி பார்க்க 20 நிமிஷமாக அப்படியே டெனி பண்ணிட்டேன். ஆனால் நீ சாயந்தரம் ஒரு க்யூட்டான மூமெண்ட் நடந்துச்சுங்க. ஒரு ஆர்டர் வந்துருந்துச்சு. அந்த ஆர்டர் என்னன்னா, அந்த ஸ்விம்மிங் பூலில் ஒரு மாதிரி குளிப்பாங்கல்ல, ஸ்விம்மிங் பூல் மாதிரி பெரிய டப்பு மாதிரி இருக்கும். அந்த இதில் ஏர்ல அடிப்பாங்களே, அதுக்குள்ளே தண்ணி ஊற்றினா சின்ன பசங்களாம் குளிக்கிற மாதிரி ஸ்விம்மிங் பூல் மாதிரி. அது ஒரு ஆர்டர் வந்துச்சு. அதை கொடுக்க போனேன். எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போய் அங்கே ஃபோன் பண்ணேன். அங்கே ஆர்டர் ரீச் ஆகிட்டு ஒரு லேடி தான் எடுத்து பேசினாங்க. வந்துட்டிங்களா? வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சாங்க. ஒரு குட்டி பொண்ணு அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்து அண்ணா அப்படின்னு சிரிச்சுனே கூப்பிடுச்சு. நானும் கிட்ட போனேன். அதை கொடுத்த உடனே அந்த சின்ன பொண்ணு நாளைக்கு நாங்கள் விளையாடுவோமே, 2 நாள் எங்களுக்கு லீவே அப்படின்னு பண்ணிச்சு. ஓ சரி பாப்பா, என்ஜாய் பண்ண பாப்பா அப்படின்னா. அதுக்கப்புறம் அழகா கியூட்டா தேங்க்ஸ்ண்ணா அப்படின்ட்டு தலையாட்டு அழகா போயிடுச்சு. உடம்பெல்லாம் எப்படின்னா ரோபோட் மாதிரி இருக்குது. கையை மடக்க முடியல, நீட்ட முடியல. இன்னைக்கு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஓட்டிட்டேன். நைட்டு வேறு போயிட்டு எடிட் வேறு பண்ணிவிட்டு அதை அப்லோடு வேறு பண்ணிட்டு ஷெட்யூல் பண்ணி விட்டுறணும். சப்போர்ட் பண்ணுங்க நண்பா, கண்டிப்பாக. நீங்கள் பண்ண போகிற ஒரே எனக்கான உதவி சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்து, பெல் பட்டன் அமுத்துறது. ஐயோ இங்கே வேறு டிராஃபிக்காக ஆகுது. போயிட்டு சாப்பிடணும் நண்பா, பசிக்குது. மதியானமே சாப்பிட்லான்னு பார்த்தேன். எப்பயுமே ஒரு இடத்துல சாப்பிடணும்னு ஞாபகம் வருது. வீட்டு சாப்பாடு அவ்வளோ மிஸ் பண்ணுறேன் நான் வேலை செய்கிற ஸ்டோர்லேயே நிறைய பேர் சாப்பாடு வீட்டிலேருந்து கட்டி எடுத்துன்னு வருவாங்க. சாப்பாடுலாம் நிறைய பேர் வீட்டில் அவங்க ஒய்ஃபோ அவங்க அம்மாவோ செஞ்சு எடுத்துன்னு வருவாங்க, வீட்டிலேருந்து தான் சாப்பிடுவாங்க. நான் இந்த 50 ரூபா பிளாஸ்டிக் டப்பியில், வெள்ளை கலரில் பிளாஸ்டிக் டப்பியில் இந்த சாம்பார் சாதம், கீரை சாதம், இந்த மாதிரி பெசஞ்சர் சாதம்லாம் விற்பாங்க. அதான் வாங்கி சாப்பிட்டுப்பா டெய்லி மதியானம். 3 வேளையும் சாப்பாடு வெளியே தான். ஆல்ரெடி வேலை ஒல்லியாக இருப்பேனா, இப்போ தாங்க அதெல்லாம் தெரியுது வீட்டு சாப்பாடெலாம் என்னான்னு. வீட்டில் ஒரு வருஷம் சும்மா தான் இருந்தேன். சாப்பாடெலாம் அவ்வளோ இதுப்படுத்துவேன் எங்கள் அம்மா செய்கிறத. ஆனால் இப்போ வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு ஏங்குறேன். இப்படி போக முடியாது பொழுது. நான் இப்படியே திரும்பிக்கிறேன். ஏன் அங்கேயே ஒரு பேரிகார்டு போட்டால் தான் நான் வாங்கி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ எனக்கு இந்த ஒரு வழி தவிர மற்ற வழி எனக்கு ரூம் போக தெரியாது, எப்படி போகணுன்னு. அதான் நண்பா, வீட்டு சாப்பாடை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த 4 நாள் போனால் வீட்டில் அம்மா நல்லா செஞ்சு கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ணுறது? அதுவும் காலைல இட்லி தோசை, நைட்டும் இட்லி தோசை, பரோட்டாலாம் சாப்பிட்றது இல்லை அவ்வளோவா. இது 2 தான் எதனா ஒன்று சாப்பிட்றது. டெய்லியும் அதுவே சாப்பிட்டுருந்தா வெறுப்பாக இருக்குது. இந்த வழி தெரியும். இந்த வழி தான் அடிக்கடி ஆர்டர் கொடுக்க போவேன். வீட்டிலலாம் இருக்கும்போது நல்லா சாப்பிடுங்க நண்பா. அம்மா செஞ்சு கொடுக்குற சாப்பாடெலாம் நல்லா இல்லைனாலும் நீங்களாம் ஒரு நாள் ஃபீல் பண்ணுவீங்க. நான் பட்ட அனுபவத்தை சொல்கிறேன். கை கால் எல்லாமே வலிக்குது. ஸ்பீட் பிரேக்கரில் ஏறினா எல்லாமே வலிக்குது. ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி ஆகி விட்டா ஸ்லோவாக, அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஏறணும் போகுது. இதுக்கப்புறம்
சரி நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரு ஷார்ட்ஸுக்கு ஒரு 10 லைக் வருது. அந்த 10 பேருக்கு என்னோட நன்றி, பிக் தேங்க்ஸ். எப்படியும் இல்லை, அந்த 10 பேர் ஒரே ஆளாக இல்லை, இப்போ 10 பேரும் ரெகுலராக பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் பிக் தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா, லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கு, லைக் பண்ணுறவங்க எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றி, பிக் தேங்க்ஸ், மிக்க நன்றி. சரி நண்பா, நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கான்ஃபிடண்ட்டாக இருப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம் நண்பா.